வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் 3 அர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுடைய கண்டினியூட்டி பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில், அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் 2ல் அர்டினோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஒரு அறிமுகம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், 12631 12637 12633 அப்படின்னு சொன்னால் நமக்கு எதாவது புரியுதான்னா ஒன்றும் புரியாது. அதே இது நெல்லை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னால் நமக்கு தெளிவாக தெரியும். இது ஒரு ட்ரெயினுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி. அதே தாங்க வேரியபிளுக்கும். ஒரு வேரியபிள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு மெமரி லொக்கேஷன். ஸோ அந்த மெமரி லொக்கேஷனுடைய ஹார்ட்வேர் நம்பரை வச்சு நம்ம பயன்படுத்தாமல், ஹார்ட்வேர் நம்பர் பார்த்திங்கன்னா 65 ஹெக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, அது டெம்பரேச்சரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுற ஒரு மெமரி லொக்கேஷன். 66 ஹெக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமிடிட்டியை ஸ்டோர் பண்ணுற ஒரு மெமரி லொக்கேஷன் வச்சுடுங்க. நம்ம ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், அதில் வச்சுடுங்க. அதை 65 66ன்னு நம்ம போட்டோம்னா, ஹார்ட்வேர் நம்பரை வச்சு சொன்னோம்னா நமக்கு அது தெளிவாக புரியாது, அல்லது மறந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வேரியபிளாக அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து வச்சிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக புரியும். அதுதான் வேரியபிள். அதை 65 ஹெக்ஸுங்கிறத டெம்பரேச்சர் வேல்யூ, 66 ஹியூமிடிட்டி வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேர் கொடுத்து வச்சிட்டோம்னா, அந்த பேரை வச்சு நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிறப்ப இந்த லொக்கேஷனில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, அல்லது இந்த லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை ரீட்ரைவ் பண்ணுறதுக்கோ ப்ரோக்ராம் அதை பயன்படுத்திக்கிடும். இப்போ ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்டெஜர் டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இன்டெஜருங்கிறது அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப்பு, டெம்பரேச்சர் வேல்யூங்கிறது அந்த வேரியபிளுடைய நேம், இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இனிஷியலாக அதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் வேல்யூ என்கிற பெயரில் இன்டெஜர் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் இருக்குது, அதற்குடைய இனிஷியல் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் அதை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அனலாக் பின் 2விலிருந்து இந்த டெம்பரேச்சர் வேல்யூ, அனலாக் பின் 2வில் உள்ள வேல்யூவை இந்த டெம்பரேச்சர் வேல்யூங்கிற மெமரியில் நம்ம வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு செட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு வேரியபிள் அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்தது டேட்டா டைப். நம்ம இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்லேயே பார்த்தோம், என்ன பண்ணோம், இன்டெஜர் டெம்பரேச்சர் வேல்யூன்னு போட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் எல்லா வேரியபிளும் ஒரே சைஸில் இருக்காது. அந்த வேரியபிள் என்ன டைப்பு, அதுக்கு தகுந்தால அதை நம்ம டிக்ளரேஷனில் அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு பைட்டாக இருக்கலாம், ஒரு இன்டெஜராக இருக்கலாம், ஒரு லாங்காக இருக்கலாம், அல்லது ஃப்ளோட் வேரியபிளாக இருக்கலாம், அல்லது அரே வேரியபிளாக இருக்கலாம். பைட் அப்படின்னா ஒரு 8 பிட் வேரியபிள். அது ஜஸ்ட் அதில் 0 to 255 வரைக்கும் ஏதோ ஒரு வேல்யூவை அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்டெஜர்னு சொன்னோம்னா அது ஒரு 16 பிட் பைனரி வேரியபிள். ஸோ 2 8 பிட் வேரியபிளை கம்பைன் பண்ணி ஒரு இன்டெஜர் வேரியபிளுக்கு அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது -32,768லேருந்து இந்த பக்கம் +32,767 வரைக்கும். இது ஒரு 16 பிட் வேரியபிளுடைய ரேஞ்சு. இதுக்குள்ளே ஒரு நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாங் வேரியபிள் அது பார்த்திங்கன்னா 32 பிட் பைனரி தான். 4 8 பிட் பைட்டை ஒன்று சேர்த்தாங்கன்னா ஒரு 16 பிட் பைனரி வரும். இது பெரிய நம்பர்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. சரி, டெசிமல் பாயிண்டோட உள்ள நம்பர், இப்போ உதாரணத்துக்கு 3.14 9.67 இந்த மாதிரி பாயிண்ட்டோடு உள்ள வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் வேரியபிளை பயன்படுத்துவாங்க. அது டெசிமல் பாயிண்ட் பயன்படுத்துகிறனால அது ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆரேஸில் பாருங்கள், இன்டெஜர் மார்க் ஸ்கோர் அப்படின்னு போட்டு பிரேஸுக்குள்ளே 10 அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னென்னா, இது ஒரு இன்டெஜர் வேரியபிள், இதில் 10 வேரியபிள் இருக்குது, வேல்யூ 9 வரைக்கும் இருக்கிறது. ஸோ இந்த 10 வேரியபிளும் நம்ம ஒரே மார்க்கில் 10 மார்க்ஸை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இண்டெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, அந்த பிரேஸ்குள்ளே இருக்கிறது, அந்த இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்தி அதை ரீட்ரைவ் பண்ணிக்கலாம், அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஆரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு அர்டினோ ப்ரோக்ராமிங் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். அடிஷனுக்கு ப்ளஸ், சப்ஸ்ட்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஸ்ட்ரிக், அண்ட் டிவிஷன்
ஸ்லாஷ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் காமிக்கிற மாதிரி நம்ம எல்லா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸும் அதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2 வேரியபிளுக்கோ அல்லது ஒரு வேரியபிளுக்கோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்குமோ பயன்படுத்தி நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அரித்மெட்டிக்லேயே வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட்ஸ்னு இருக்குது. நம்ம வந்து இந்த ஒரு உதாரணம் இதில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த எக்ஸ் வந்து அதனுடைய முந்தின வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அந்த எக்ஸ்லேயே அது ஸ்டோர் ஆகும். எக்ஸ் மைனஸ் மைனஸ்ன்னு போட்டால் ஒரு வேல்யூ குறைஞ்சி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் அசைன்மெண்ட்ஸும் இருக்குது. அடுத்தது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யை கம்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டால் ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். எக்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டால் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், அப்புறம் லெஸ் தென் ஈக்குவல், கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல், அந்த மாதிரி எல்லா சிம்பிள்ஸும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் இருக்குது. அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த முதல் உதாரணத்தில் பாருங்கள், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்டு எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு இருந்தால், இந்த மாதிரி அண்டுனா அந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி லாஜிக்கல் ஆர், 2ல் ஏதோ ஒரு கண்டிஷன் ஓகே ஆனால் கூட பண்ணலாம். லாஜிக்கல் நாட், இந்த கண்டிஷன் படி இல்லைன்னா இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பை ஒரு கான்ஸ்டன்ட், 3.142ங்கிற வேல்யூ. அப்புறம் √3க்கு ஒரு 1.732ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. இதே மாதிரி ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட்டுன்னு அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்தால இந்த ஃபங்க்ஷன், இந்த ப்ரோக்ராமில் நம்ம பயன்படுத்துகிற ட்ரூ அண்டு ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஹை லோ ஒரு கான்ஸ்டன்ட்டு, இன்புட் அவுட்புட் ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்தாப்பில் ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமுடைய ஃப்ளோவை பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அங்கேருந்து ரிட்டர்ன் வருது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, திருப்பி சுற்றுது, திருப்பி லூப் ஆகுது. இந்த மாதிரிலாம் அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த ப்ரோக்ராம் போகாது. இடையில ஜம்ப் பண்ணும், ரிட்டர்ன் வரும், கால் பண்ணும் ஒரு ஃபங்க்ஷனை, அப்புறம் ரிட்டர்ன் வரும், அப்புறம் கோ டூன்னு சொல்லி ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கு ஜம்ப் பண்ணி போகும். இது எல்லாமே ஃப்ளோ கண்ட்ரோல். இதுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராமை பிரான்ச் பண்ணுறதுக்கு, லெஃப்டா ரைட்டா டாப்பா பாட்டமானு பிரான்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து அப்புறம் இஃப் எல்ஸ் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, 2 கமாண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப் டெம்பரேச்சர் வேல்யூ இஸ் லெஸ் தென் 10 அப்படின்னே, அப்படி இருந்தால் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரிக்கு குறைவாக இருந்தால் ஃபங்க்ஷன் அந்த ஹீட்டிங் ஃபங்க்ஷனை ஹீட்டரை ஆன் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் டெம்பரேச்சர் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 அல்லது அதுக்கு அதிகமாக இருந்தால் ஃபங்க்ஷன் கூலிங்கை ஆன் பண்ணு. சரி, ரெண்டுமே இல்லை, 2க்கும் நடுவில் இருந்தால் டூ நத்திங். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பிரான்ச் பண்ணுறதுக்கு இந்த இஃப் ஃபங்க்ஷன் பயன்படுகிறது. அடுத்தாப்பில் ஃபார் கண்ட்ரோல். இந்த ஃபார்ங்கிறது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபார் இன்டெஜர் i இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல ஃபார் வந்து ஒரு லூப் ஃபங்க்ஷன். இதில் வந்து இன்டெஜர் அப்படின்னு ஒரு இன்டெஜரை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஐங்கிற இன்டெஜர், அது வந்து 0ன்னு அதனுடைய இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. அந்த கண்டிஷன் வந்து என்னென்னா i இஸ் லெஸ் தென் 20, i 20க்கு குறைவாக இருக்கிற வரையிலும். அடுத்தால ஒவ்வொரு தடவை அந்த லூப் வரும்போதும் என்ன பண்ணுவோம், i++ இன்க்ரிமெண்ட், ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுலேருந்து என்ன நடக்கும்னா இந்த லூப் வந்து 20 தடவை ஓடும். i 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 20 வந்தவுடனே இந்த லூப்பை விட்டு ப்ரோக்ராம் வெளியில் போகும். அது வரைக்கும் அந்த 20 தடவையும் அந்த ப்ரோக்ராம் கமெண்ட்ஸ் என்ன எழுதியிருக்கோ அந்த லூப்புக்குள்ளே அந்த கமெண்ட்ஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் என்ன கமெண்ட் எழுதியிருக்காங்கன்னா, பின் நம்பர் 13 வந்து ஹையாக செட் பண்ணுறாங்க. 250 மில்லி செகண்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹையாக அதை ஆனில் வச்சுருக்காங்க. அப்புறமா பின் நம்பர் 13 லோவாக்குறாங்க, அதை ஒரு 250 மில்லி செகண்டுக்கு ஆஃபில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆன் ஆஃப்னு மாறும். அப்படியே எவ்வளோ நேரம் நடக்கும், 20 தடவை அது பிளிங்க் ஆகும், அப்புறம் கண்டினியூவாக ஆஃபில் இருக்கும். இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது வந்து ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒயில்ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவுண்ட் பால் அப்படிங்கிற வேரியபிளுடைய வேல்யூ 200க்கு குறைவாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்,
அதில் வந்து allow one ball அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அந்த ஃபங்க்ஷனை அது செய்யுது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு பாலை ஆட் பண்ணுதுன்னு வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் லைன் வந்து கவுண்ட் பால் அப்படிங்கிற அந்த வேரியபிள் வந்து ++ன்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம், அந்த கவுண்ட் பால்ங்கிற வேரியபிள் என்ன இருக்கோ, இப்போ 1ன்னு இருந்தால் அது 2ன்னு மாறிடும். அப்படியே 3, 4, 5, 6 இன்க்ரிமெண்ட் ஆகி 200 வர வரைக்கும், அதாவது 200 தடவை இந்த ஃப்ளோ நடக்கும். அப்புறம் 200 வந்தோடனே இந்த ஃப்ளோவை விட்டு ஃபங்க்ஷன் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள் டூ ஒயில். இதில் வந்து என்னென்னா டூ எக்ஸ் = ரீடு டெம்பரேச்சர் அப்படின்னு அந்த ரீட் டெம்பரேச்சர் அந்த வேரியபிளில் உள்ள டெம்பரேச்சரை ரீட் பண்ணுது. அதை வந்து எக்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். எக்ஸுக்கு அசைன் பண்ண உடனே டிலே 50 மில்லி செகண்ட்ஸுக்கு டிலேயில் இருக்கணும். அப்புறம் இது வந்து திருப்பி அந்த டூ ஒயிலுக்கே போயிடும். பல இடத்துல ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரிக்கு குறையாக இருக்க வரைக்கும் ப்ரோக்ராம் இங்கேயே தான் நிற்கும். எப்போ 35க்கு மேலே போகுதோ அப்போ என்ன பண்ணும், இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் இந்த டூ ஒயிலுங்கிற லூப்பு. அடுத்தால டிஜிட்டல் ஐஓ. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பின் மோடுன்னு இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பின்னுடைய மோடை செட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பின் மோட் 13, அவுட்புட்னு போட்டிருக்குன்னா அந்த 13 நம்பர் பின் வந்து அவுட்புட்டாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது வந்து செட்டப்பில் பண்ணக்கூடிய லைன்ஸ், இது வந்து கமாண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பின் மோடு 12 இன்புட். அந்த பின் நம்பர் 12 வந்து ஒரு இன்புட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்பில் டிஜிட்டல் ரீட் பின் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து வேல்யூ = டிஜிட்டல் வேல்யூங்கிறது ஒரு வேரியபிள், டிஜிட்டல் ரீட் பின் 12 அந்த 12வது பின் ஒரு இன்புட்டு டிஃபைன் பண்ணுமோ அந்த இன்புட் பின்னில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இந்த வேல்யூங்கிற வேரியபிளில் செட் பண்ணுவாங்க. இப்போ வேல்யூங்கிற வேரியபிள் வந்து டிஜிட்டல் இன்புட் வந்து 12 வந்து 0வாக இருந்தால் 0ன்னு செட் பண்ணுவாங்க, 1ஆக இருந்தால் 1ன்னு செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது டிஜிட்டல் ரைட் பின் வேல்யூ. டிஜிட்டல் ரைட் 13, ஹை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 13ங்கிற பின்னை அவுட்புட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அந்த பின்னை வந்து ஹையாக வைக்கிறது. ஹைனா 5 வோல்ட்டில் அந்த பின்னை இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் செட் பண்ணும். லோன் போட்டிருந்தா 0 வோல்ட்டில் செட் பண்ணணும். அடுத்தால அனலாக் ஐஓ. அனலாக் ஐஓவில் என்ன இருக்குது, அனலாக் ரீட் பின் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து அதே மாதிரி தான் டிஜிட்டல் ரீட் மாதிரி அனலாக் ரீட். அந்த அனலாக் இன்புட்டுடைய 2வது இன்புட்டுடைய வேல்யூ = அனலாக் ரீட் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த அனலாக் பின் 2 உடைய வேல்யூவை ரீட் பண்ணி அதை எதில் சேவ் பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூங்கிற வேரியபிளில் சேவ் பண்ணுறாங்க. அந்த வேல்யூங்கிற வேரியபிளில் எந்த ரேஞ்சுக்கு சேவ் பண்ணப்படும்னா அனலாக்ங்கிறது வந்து பொதுவாகவே அனலாக் கம்பேரட்டர் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து 0லேருந்து 1023 வரைக்கும் உள்ள வேல்யூ. அடுத்தால அனலாக் ரைட் பின் வேல்யூ. அதாவது டிஜிட்டல் பின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3, 5, 6, 9, 10 and 11 இந்த 6 பின்னுமே பல்ஸ் வித் மாடுலேட்டட் அவுட்புட்டாக இருக்கிறது. ஸோ அதில் அனலாக் வேல்யூவை நம்ம தேவைப்படுற வேல்யூவை அதில் அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ இந்த கமாண்ட் வந்து பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பின்னுக்கு கொடுக்குறோமோ, இப்போ அனலாக் ரைட் பின் நம்பர் 3ன்னு வச்சுருங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து 3.6 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த 3.6 வோல்ட்டுக்குள்ளே வோல்ட் வந்து அந்த பின்னில் அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தால டைம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பாருங்கள் டிலே எம்எஸ் டிலே 1000 சொல்லி போட்டிருக்காங்க. 1000ங்கிறது மில்லி செகண்டில் வரும். ஸோ நம்ம இதில் இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்குற நம்பர் வந்து மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். நமக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அதை மில்லி செகண்டில் கன்வெர்ட் பண்ணி இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது டைமில் வந்து மில்லிஸ்னு இருக்குது. அது என்ன மில்லிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்லிஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த அர்டினோ ப்ரோக்ராமர் ஆன் ஆகி இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி எத்தனை மில்லி செகண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற கால்குலேஷன் இதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து இதுக்கும் கால்குலேஷனுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனுக்கு இந்த ரேண்டம் சீட் அப்புறம் ரேண்டம் மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்ச் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சீரியல் அவுட்புட்டுக்கு நம்ம அந்த ப்ரோக்ராமை செட்டப் பண்ணுறப்பவே சீரியல் பிகின் 9600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா 9600 பாட் ரேட், அதாவது பிட்ஸ் பர் செகண்ட் ரேட்டில் சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம செட்டப் பண்ணிட்டோம். அடுத்தால என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் உள்ள சீரியல் பிரிண்ட் லைன் அனலாக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அனலாக் வேல்யூங்கிற வேரியபிள் என்ன வேல்யூவில் இருக்கோ அந்த வேல்யூவை, ஒரு உதாரணத்துக்கு 512ங்கிற வேல்யூவில் இருக்குன்னா அந்த 512ங்கிற வேல்யூவை என்ன பண்ணும்,
இந்த சீரியல் கம்யூனிகேஷன் வந்து அதனுடைய எந்த போர்ட்டில் சொல்லியிருக்கோமோ அந்த போர்ட் வழியாக வெளியில் அனுப்பும். இதுதான் ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராமருடைய முக்கியமான கமாண்ட்ஸு, அதனுடைய ஸ்ட்ரக்சர், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக ஒன்று செஞ்சு பார்க்குறப்ப, ப்ரோக்ராம் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் 3ல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றிய அதனுடைய கண்டினியூட்டி, அதாவது பார்ட் 2ல் பார்த்ததுடைய கண்டினியூட்டியை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.